இப்போ நம்ம வந்து எவ்வளவோ விமன் எம்பவர்மெண்ட் பற்றி பேசிகிட்டு இருக்கோம். ஈவன் வி ஆர் இன் 2025, பட் ஸ்டில் இன்னுமே வந்துட்டு இந்த சைல்டு அப்யூஸ் இந்த மாதிரி நியூஸஸும் நம்ம ஆன் ரெகுலர் பேசிஸ் பார்த்துட்டு தான் இருக்கோம். இன்னுமா இதெல்லாம் மாறல அப்படின்னு என்னைக்காவது நீங்கள் வந்து மனசார அதை பற்றி ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? இன்னுமா இது மாறல அப்படிங்கிற ஒரு தாட்டு வந்து அதுக்காக வருத்தப்படுறதுல அர்த்தம் இல்லை. ஏன்னா இன்னும் வரும், இன்னும் கொஞ்சம் நாளைக்கு இருக்கும், அந்த மாதிரி நம்ம பார்க்க வேண்டிய வரும், நம்ம ஃபைட் பண்ண வேண்டிய வரும். பட் அட் த சேம் டைம் இப்போ எல்லாம் நம்ம ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கிற அது அந்த ஒரு ட்ராக்ல போயிட்டு இருந்தா இன்னொரு ட்ராக்ல ஆஸ் அன் இண்டிவிஜுவல் நம்ம என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறத உணர்ந்து நம்ம பண்ணிக்கிட்டே போகணும். அப்போதான் ஒரு 2 தலைமுறைக்கு அப்புறம் ஒரு 3 தலைமுறைக்கு அப்புறம் வந்து நம்மளால மாற்றம் வந்து பார்க்க முடியும். ஸோ we have to make the changes today while we are facing the situations. சமுதாயத்தில் வர வேண்டிய மாற்றங்கள் வந்து எங்கேருந்து ஆரம்பிக்கும்னா வளர்ப்புல ஆரம்பிக்கும். ஒரு குடும்பத்தில் வீட்டில் ஒரு ஃபேமிலியில் குழந்தை பிறந்ததும் ஆண் குழந்தையா பெண் குழந்தையா அப்படிங்கிற ஒரு வேறுபாடு இல்லாமல் குழந்தை தான் 2 பேருமே சமமாக நம்ம வளர்க்கணும். ஒரே செட் ஆஃப் வேல்யூஸ், ஒரே செட் ஆஃப் ரைட்ஸ், ஒரே செட் ஆஃப் ஃப்ரீடம்ஸ் எல்லாமே வந்து சமமாக நம்ம பெற்றுக்கிட்டதுலேருந்து அவள் பிறந்ததுலேருந்து நம்ம சமமாக நம்ம அந்த ஒரே பார்வையோட நம்ம பார்த்தா தான் அவங்களுக்குள்ள நான் ஒரு ஆண் இல்லை நான் ஒரு பெண் அப்படிங்கிற அவங்க மனசுக்குள்ள ஒரு வித்தியாசம் இல்லாமல் அவங்களால வளர முடியும்.